பீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். அதாவது இந்த யூஎஸ் லா மேக்கர்ஸ்லாம் அவங்க ரஷ்யா ஆயில் யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க டேரிஃபை 500% இப்ப 100% ஆகிட்டாங்களாம். பெருந்தன்மை அடுத்தவன் அவன் நாடு யார்கிட்ட வேணா என்ன வேணா வாங்கலாம். அதுல தலையிடுறதே முதல்ல தப்பு. டேரிஃப் போடுறது பெரிய தப்பு. அதுல குறைச்சிட்டாங்கன்னு நம்ம மீடியா கொண்டு போடுறாங்க. அதாவது ரிலீஃபா இந்தியாவுக்கு பெரிய ரிலீஃப் 500% இப்ப 100% குறைச்சிட்டாங்கன்னு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆபரேஷன் சிந்தூர் எப்படி ட்ரம்ப் நிறுத்தினாரோ அந்த மாதிரி இப்ப பாக்குறேன். இது நடக்க போறது இல்ல. சும்மா இவங்க எல்லாம் ஏதாவது சொல்லிட்டே இருக்கானே தவிர இதெல்லாம் எதுவும் நடக்க போறது இல்ல. இப்ப இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒட்டகத்தை பாலைவனத்துல ஏத்தின்னு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கூடவே 4-5 கல்லு கட்டி ஏத்தின்னு போவாங்க. இந்த ஒட்டகம் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒட்டகத்துக்கு முன்னாடி இந்த கல்லு தூக்கி போடுவோம் மொத்தமா மேல. இப்போ ஒட்டகம் என்ன நினைச்சுக்கன்னா, பாத்தியா நம்ம மேல இருக்க சுமையை இறக்கிட்டான் நம்ம ஓனரு, அதனால இப்ப நம்ம வேகமா போக முடியும், அதனால இந்த சுமை குறைஞ்சி போச்சுன்ற எண்ணத்துல ஒட்டகம் இன்னும் வேகமா சோர்ந்து போனாலும் நடக்குமா? அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்ற இந்த 500% 100% டாரிஃப் அப்படின்றது. முதல்ல ட்ரம்ப் 20% ஹார்மோஸ்ல இது போட்டாரு, டோல் அப்படின்னு ஒன்று போட்டார். அது தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த உடனே தெளிஞ்சு போச்சு. நரம்புல விரமல, அதாவது அவர் காக்டெயிலாக மெடிசன் எடுத்துக்கிறாராம். இது 1939 45 ஒருத்தர் ஜெர்மனி ஆண்டர். அவர் இதே மாதிரி தான் டெய்லி கண்டபடி மருந்து சாப்பிட்றது, கண்டபடி பெயின் கில்லர் எடுத்துக்கிறது, கையெல்லாம் கருப்பா புள்ளியா இருக்கிறது, இதெல்லாம் அவர்கிட்ட பார்த்தது இப்போ ட்ரம்ப் கிட்டேயும் நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக சொல்லணும்னா, எந்த ஊசி போட்டாங்களோ மாற்றி இதி போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றாரு. தூங்கி அந்த உடனே தெரிஞ்ச பிறகு மாற்றி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவர் குடிக்க மாட்டாரு. அந்த விஷயத்துல நான் அந்த விஷயத்துல நம்ம விட்டு தர வேண்டாம். ஏன்னா குடிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர். ஆனா இந்த மாதிரி மருந்துன்றது என்ன சொல்றது, நோய் தீர்க்கும் மருந்தே அதனாலதான் நேற்று வரையும் அந்த டோல் கலெக்ட் பண்றேன் அதான் சொல்றேன். திரும்ப இன்னைக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. ஏன்னா ஈரான் போட்டு அடிச்சுட்டாங்க. இது அவரு மேல உள்ள அந்த பேர் கெட்டு போடாதா? பேர்லாம் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் காரியவாதி, நல்ல ஒரு காரியவாதி, பிசினஸ் மேன். அமெரிக்காவுக்கு அவர் அமெரிக்கா மீது மிகுந்த பற்றாளர். அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல குடிமகன், முதல் குடிமகன் மட்டுமல்ல, ஒரு நல்ல அந்த நாட்டு மீது பற்று கொண்டு ஒரு பெரிய குடிமகன் தான். அவன் ஊருக்கு அந்த ஆளு கரெக்டா இருக்காரு. தட் டசன்ட் மீன் நீ அடுத்த ஊரை கெடுக்கணும்னு கிடையாது. ஆனா இந்த சமயத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா, இந்த போர் நின்றுதுன்னா இல்ல மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா அதல பாதாளத்தில் அதோடைய பொருளாதாரம் விழுந்து விடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்காக பயந்துதான் இந்த போரை தொடர்ந்து நடத்துறது, அங்க இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது தாக்குதல் நடத்தும் போது சைலண்டா இருக்கிறது. அப்புறமா உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே, இந்தியா உட்பட எல்லா உலகத்துல இருக்க சுத்திகரிப்பு ஆலைகள் மீது தாக்குதலோ, உள்ள இருக்கிற வாழ்வு வெற்றிச்சுன்றான். ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த சுத்திகரிப்பு ஆலையெல்லாம் காலி பண்றது ஒரு ஒரு மோடஸ் ஆபரண்டியா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக இந்த மாதிரி வேலையில செய்யறாங்க. இந்த டாரிஃபும் அதோட தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டாரிஃபோட தொடர்ச்சியை நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணி தான் இவங்களெல்லாம் கண்ட்ரோல்லையோ ஆக்டிவா வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்றாங்க. ஆனா இந்த 500%ஓ 100%ஓ அது எஃபெக்ட்டுக்கு வருமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருமா வராதோ இதை நம்ம பாரதமோ யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் வாட். இப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, அவன் பாட்டு என்ன சொல்லிட்டு போறான். இங்க இருக்கிற மீடியா ஹவுசஸ்க்கு நம்ம ஒன்னே ஒன்று கேட்கறேன், நீ யாருக்கு வேலை பார்க்குற? ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு உண்மையா இருக்காரு. அந்த விஷயத்துல நான் கரெக்டா தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் மீடியாவும் அப்படிதான் இருக்கு. ட்ரம்போட மீடியா அமெரிக்கா எவ்வளவுதான் எதிர்த்து பேசினாலும், பிரசிடென்ட் அசிங்கமா திட்டினாலும் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. இங்க இருக்கிற மீடியா ஹவுசஸ்க்குலாம் என்ன வந்ததுதான் கேள்வியே. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீ இங்க இருந்துன்னு அவனுக்கு சேனல் நடத்துறியா, இல்ல அவன் துட்டு கொடுக்கறதுனால நீ சேனல் நடத்துறியா? சரி, மோடி கவர்மெண்ட் மேல எனக்கு பல விஷயங்கள்ல இவங்கள மாதிரி பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னும் கிளீன் அப் பண்ணாதது 2-3 இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுல மெயினா இருக்கிறது நியூஸ் மீடியா இண்டஸ்ட்ரி. தயவு செய்து இது இதுவும் ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா அந்த மாதிரி இருக்க வரைக்கும் தான் அவன் இந்த மாதிரி பெடல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்திய மக்கள் வெறுத்து போயிருக்காங்க மீடியா மேல. டு பி ஃப்ராங்க் நம்ம அதாவது மோடி கவர்மெண்டோடைய பாலிசிஸ் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே ஓகே. ஆனா கொண்டு போய் சேர்க்கிற மீடியா ஹவுசஸ் மேல கண்டிப்பா ஒரு பெரும்பான்மையான இருக்கக்கூடிய குடிமகன்கள், நான் ஜெனரலா பேசுறது எல்லாருமே ஒரு வெறுப்புல தான் இருக்காங்க. இதை உங்க ஆளு கேட்க மாட்டாரான்ற மாதிரி தான் பதிலே வருது.
ஏங்க அவங்க மோடி மற்றதெல்லாம் இவ்வளோ ஆக்ஷன் இல்லை, இந்த பத்திரம் ஏங்க வாய்ப்பு இதை வந்து வாய்ப்புன்ற அர்த்தம் வந்துடும். பாகிஸ்தான் வந்து நம்மளை விட சென்சார்ஷிப்ல வந்து நல்ல இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற மீடியா தான் வெஸ்டர்ன் மீடியா. ஆனா நம்ம மீடியாவுமே அப்படியே இருக்கிறது வந்து வருத்தமா இருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட் வெல். ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். முதல்ல 500%, 100%, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியாக 18%ங்க. ஓவராலா கார்பெட் அப்படின்றது 18%. இந்த ஆயில்ல 15% ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது, 15% அவங்களுடைய எண்ணெய் தேவையை எந்த நாடு 15க்கும் கீழாக வாங்கிக்கிறதோ அதுக்கு வந்து டாரிஃப் இல்லை. இந்த மாதிரிலாம் நீங்க மற்ற நாடு மேல வைக்க முடியாது. 2026 முதல்ல நீங்க குளோபல் பவரா இல்லையான்றது ஈரான் வந்து அவனுடைய வாட்டர்ஸ்ல உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீ என்னென்ன பண்ணினாலும் சம்மர் சால்ட் அடிச்சாலும் அவன் கேட்க போறது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு கம் அப் வெல் ஃபார் அமெரிக்கா. இந்த டாரிஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம், மோடி அவர்கள் அந்த போர் விஷயத்துல தலையிட்டா, எங்கெல்லாம் போர் நடக்குதோ அதுல வந்து மோடி அவர்கள் தலையிட்டா தீர்வு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து. ஆனா போலாண்டோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்றாரு, மோடினால மட்டும்தான் உக்ரைன் மேல புட்டின் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து யூஸ் பண்ணாம இருக்காரு. அவர் நினைச்சா ப்ரெஷர் போட்டு புட்டின் அவர்களை இந்த போரை கூட நிப்பாட்டலாம். ஏன்னா புட்டின் சொல்ற பேச்சை கேட்கிற ஒரே ஆளு மோடியோட வார்த்தைகள் மட்டும்தான் அப்படின்னு போலாண்டோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லணும்னா, உக்ரைன் இன்னைக்கு நாடாக இருப்பதற்கு காரணம், நாட்டில் மக்கள்லாம் இருப்பதற்கான காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். இதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். இது வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறது, இந்த சங்கீத்தனம், அப்புறமா வந்து சொம்பு தூக்குறது, இதில் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உக்ரைனுடைய தூதர் இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் வந்து 22ஆம் தேதி பிப்ரவரி 2022 சவுத் பிளாக்ல வெளில வெயிட் பண்ணியிருந்தார் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. ஏன்னா மோடி சொன்னா புட்டின் கேட்பாரு சொல்லிட்டு உக்ரைனுடைய தூதர், நான் சொல்றது நீங்க அன்னைக்கு பேப்பர் எடுத்து திருப்பி கூட செக் பண்ணி பாத்துங்க, 22, 23ஆம் தேதி பிப்ரவரி முழுக்க அந்த தூதர் சவுத் பிளாக்ல தான் நின்றுட்டு இருந்தாரு. நம்ம பேசினாலுமே நடக்க போறது இல்லப்பா, ஏன்னா உங்களோட கண்ட்ரோல், உங்களோட நாட்டோட கண்ட்ரோல் 2015க்கு அப்புறமா அதை நீங்க அமெரிக்கா கிட்ட வித்துட்டீங்க அப்படின்றது தான் இந்தியாவும் பார்க்குது, உலக நாடுகளும் பார்க்குது. அதனால இந்த போரை நிறுத்துவதற்கு மோடி அவர்கள் எவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இப்ப ஒரு பக்கம் மாத்திரம் கை வச்சு ஓசை வரப்போவது இல்லை. இருக்கை ஓசைன்ற பேரு கிளாப். ஸோ அது நடக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? இப்ப மோடி சொல்றாரு, அதை புட்டின் கேட்கிறாருன்னு சொல்ல தெரிகிற அந்த போலாண்டோடைய மினிஸ்டருக்கு ஜெலன்ஸ்கி யார் சொன்னா கேட்பாரு? முதல்ல ஜெலன்ஸ்கி தான் கண்ட்ரோல்ல இருக்காரா? ஸோ ஜெலன்ஸ்கி கிட்ட வந்து மோடி அவர்கள் சொல்லவே இல்லையா போர் நிறுத்தம் செய்யுங்க, திஸ் இஸ் நாட் த எரா பார்னு யார் சொன்னது? மோடி அவர்கள் சொன்னார். யாரை பார்த்து சொன்னது? புட்டினை பார்த்து சொன்னார். எப்ப சொன்னாரு? பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாரு 2023. ஸோ பக்கத்துல 2022 எண்ட்லயே செப்டம்பர்லயே சொன்னாரு, பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு திஸ் இஸ் நாட் த எரா பார்னா. அதுக்கு புட்டின் அவர்கள் சொன்னார், மோடி அவர்களுக்கு புரியும் நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு எனக்கு மோடி அவர்களுக்கு புரியும். அதனால்தான் நான் வந்து அவர் சொல்ற பேச்சுக்கு நான் வந்து எதுவும் எதிர்வாதம் பேசல, ஆனா அவருடைய நண்பர், ஆனா அவருக்கும் என் நிலைமை புரியும்ன்றத சொன்னார் புட்டின் அவர்கள். அதனால இந்த போருக்கான காரணியே அமெரிக்காவும் யூகேவும் மட்டும்தான். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பகடைக்காய வைத்து, உக்ரைனை ஒரு முக்கியமான பகடைக்காய வைத்து ரஷ்யாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக எடுத்துப்பட்ட திட்டம் தான் வந்து உக்ரைன் நேட்டோவில் கொண்டு வருது. ஸோ நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு நீங்க போய் மோடி அவர்களை பேசினா புட்டின் கேட்பாருன்னா, மோடி அவர்கள் சொன்னா புட்டின் கேட்கிறாரு கேட்கல அது வேற விஷயம். ஜெலன்ஸ்கி யார் சொன்னா கேட்பாரு? ட்ரம்புக்கு பவர் இருக்க மாதிரியே தெரியலையே. இது கூட ஜோ பைடன் இருந்தாரு, ட்ரம்ப் வந்த உடனே என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்டாரா இல்லையா? இப்ப எப்படி மாத்தி பேசுறாரு? நீ என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்க, ஒரு ஒழுங்கா கோட்டு போட்டுனுவா மத்தவன். அதாவது இப்ப ரீசெண்டா நேட்டோவோட உச்ச மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல ஒயிட் ஷூ போட்டுன்னு இருக்கான்னு ஸ்கூல் பசங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்ச நேட்டோவுடைய செக்ரட்டரி ஜெனரலுக்கு ஒரே வார்த்தை கேட்கிறேன், உண்மையிலே உனக்கு வந்து மானரோஷோ சூடு சோரன் இருந்ததுன்னா நீ ஜெலன்ஸ்கி என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறான்னு கேட்கணுமா கேட்கக்கூடாது? ஸோ ஜெலன்ஸ்கி என்ன கருமாந்திர ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி வரலாம், தப்பு இல்லை. ஆனா ஒயிட் கலர்ல ஒரே ஒருத்தர் வந்து ஷூ போட்டு வந்தா அந்த உனக்கு தேவையில்லாத மாதிரி பேசினா அந்த போடுற ஷூ வந்து நீ பெருசா பேசுவ. இதுக்கு நாட்டோன்னு ஒரு பணக்கார பசங்களோட குரூப் மாதிரி ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று தேவையா? நிறுத்தணும்னா 2 பேர் முதல்ல வந்து பேசணும். அப்படின்னா ஒரு பக்கம் புட்டின் அவர்கள் பேசுறத, அதாவது பேசணும், அதுக்கு மோடி அவர்கள் சொன்னா கேட்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கி யாரோட பப்பட்டு? முதல்ல ஜெலன்ஸ்கி இஸ் எ வேலிட் பர்சன்.
ஜெலன்ஸ்கி வந்து அந்த ஊர் மக்கள் முதல்ல ஒத்துக்கிறாங்களா? அந்த ஊர்ல எலெக்ஷன் எப்ப லேட்டஸ்டா நடந்தது? அந்த ஊர் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜெலன்ஸ்கியால? புட்டினால பாதிக்கப்பட்டதை விட ஜெலன்ஸ்கியால பாதிக்கப்பட்ட மக்கள் தான் ஜாஸ்தி. ஜெலன்ஸ்கிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விக்டோரியா நூலாண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அமெரிக்க அரசியல்வாதிகளால் உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்க திரும்ப வர மாட்டாங்க. இன்னொன்னு, வெளிநாட்டுக்கு போன உக்ரைனியர்களை திரும்ப கொண்டு வரணும்னா முதல்ல உக்ரைன்ல ஒரு சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கணும். அதுக்கான இதுவே இல்லையே. ஸோ நீங்க புட்டின் அவர்கள்கிட்ட மோடி அவர்கள் பேசுவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். அமெரிக்கா இந்த திட்டத்தை, உலகத்தை ஆளுகின்ற திட்டத்தை நிறுத்திவிட்டு உக்ரைனை அந்த மக்களே ஆளவிடும் அந்த நிலைக்கு தள்ளினால் மட்டும்தான் இந்த போர் நிற்கும். இன்னொன்னு, உக்ரைன் பாதியாக போகும், இதுல மாற்று கருத்தே இல்லை. கார்கோவ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒடசா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை கண்டிப்பாக ரஷ்யா மீட்டெடுத்தே தீரும். அந்த மீட்பதை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. அமெரிக்கா இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாளைக்கு என்னுடைய நாட்டிலையும் அவன் அந்த வேலையை செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கும் அதே தான். நீ இல்ல அங்க வந்து பத்திட்டு எழுதி இருக்கு, சிவிலியன்ஸ் எல்லாம் கொல்லப்படுறதா இப்ப செய்தி. ஆமா, அதான் சொல்றேன், சிவிலியன்ஸா கொல்லப்படுறாங்க. நீங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒரே மாதிரி வச்சு பாருங்க. இப்ப ஏன் அங்க பதட்டம் நிலவே இருக்கு? இப்ப என்ன பதட்டம்னா, கான்ஸ்கிரிப்ஷன், அதாவது கட்டாயமாக ராணுவத்தில் பணியாற்றும்படி மக்கள் பிடித்துக் கொள்ளப்படி 18 வயசு மேல இருக்கிற 20 வயசு பையன் அவன் வாழ்வானா ராணுவத்துல போய் சண்டை போடுவான் பாகிஸ்தான்ல? இல்ல, இதுல உக்ரைன்ல. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவன் வேந்து போக மாட்டேங்கிறாங்க. அங்க வந்து மக்கள் தொகை வந்து 1947 அங்க இருந்த காஷ்மீரிகள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க காஷ்மீரிகளோட எண்ணிக்கை குறைந்து விட்டது. சோ இப்ப வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பட்டான்ஸ் டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த பத்தான்ஸும் அங்க இருக்கக்கூடிய அந்த ராணுவத்தை சார்ந்து இருக்கக்கூடிய 20-30 ஜாதிகள் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அதுலயும் சுன்னி பிரிவுகள் ஜாதிகள் தான் ரொம்ப முக்கியம். ஷியாவோ அஹமதியாவோ இல்லைன்னா வந்து மற்ற இஸ்லாமியர்கள் தான். ஆனா அவங்களை இஸ்லாமியரே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாதி வெறி பிடித்த ஆதிக்க ஜாதிகளால் நடத்தப்படும் நாடு பாகிஸ்தான். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஜாதி பிரச்சனை. உண்மையிலே ஜாதி பிரச்சனை தலைவிரிச்சாருன்னா பாகிஸ்தான்ல தான் ஆடுது. அந்த ஜாதி பிரச்சனையில முக்கியமா சொல்ல போனா ஒரு 10 ஜாதி, அந்த ஜாதி தான் ஆர்மியில இருக்கும். அந்த ஜாதிக்கான ஒரு நாடாகத்தான், அந்த ஆர்மிக்கான ஒரு நாடாக தான் பாகிஸ்தான் இருக்கு. இவர்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லயும் போய் உட்கார்ந்து டேரா போட்டுட்டு வந்த பிடாரி ஊர் பிடாரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏச்சு அங்க இருக்கிறவனெல்லாம் துரத்தி அடிச்சு அங்க எத்னிக் பண்ணி பலுச்சிஸ்தான்ல என்ன நடக்குதோ அதே தான் காஷ்மீர்லயும் நடக்குது. அது என்னன்னா என்னோட இடம், அதாவது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியில் அவன் ஆக்கிரமிப்பு பண்ணி உட்கார்ந்துருக்கான். அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளை வெளியே திருத்தி விட்டு இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த 10 ஜாதி மக்களை மட்டும் அங்க உட்கார வச்சு அவங்களுக்கான ஒரு பகுதியா மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா அப்பதான் வந்து பொது வாக்கெடுப்பு நடந்ததுன்னா நான் பாகிஸ்தானோட இருப்பேன் ஓட்டு போடுவான். இப்ப இருக்க அங்க மக்கள், அந்த இப்ப இருக்கிற மக்கள் ஏன் பாகிஸ்தான் எதிராக இருக்காங்க? ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து உங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை. பாகிஸ்தான்ல இருக்க மெயினா நான் என்ன சொல்றேன், பலுச்சிஸ்தான் கிட்டத்தட்ட 60% பாகிஸ்தானோட நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாநிலம் அப்படின்னு அவன் சொல்றான். பலுச்சிஸ்தான் பிரதர்ஸ், நம்மளோட பலோச் பிரதர்ஸ் கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவானா, இது தனி நாடா, இந்தியாவோட கூட்டமைப்பு இயக்கத்துக்கு நான் ரெடியா இருக்கேன், அவன் ரெடியா இருக்கான் பலோச்சிஸ். சோ ஆனா நம்ம கூட சேர்றது ரெடியா, அதாவது அவன் தனி ரிப்பப்ளிக்கா இருப்பான். ஆனா இந்தியாவோட நீ வந்து கண்டிப்பா பாகிஸ்தான் மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஒரு காலத்துல பலோச்சிஸ்தான் இந்தியாவோடு சேருவதற்கு தயாராக இருந்தது. அதோட பேர் அப்ப கான் ஆஃப் கலாட். நேரு அவர்கள் செய்த வெறும் சிறு குற்றம், சிறு தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இது எப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்றீங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பலுச்சிஸ்தான் தான் நீங்க சொல்லணும். ஏன்னா அவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். சோ அப்ப அதை சொல்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம மீடியா ஹவுசஸ்ல ப்ரிப்பேர்டா இருக்கணும். whenever we talk about Baluchistan we talk about occupied Baluchistan. ஏன்னா அது வந்து ஆக்குபைடு தான், அக்ரஸரா தான் பாகிஸ்தானை பார்க்கணும். சோ அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு சென்று சேரவில்லை, ஆயில் பெட்ரோல் போய் சேரவில்லை, கோதுமை இல்லை, கோதுமை மாவு கிடைக்கவில்லை, பட்னி கிடக்கிறான், எல்லா பொருளோட விலை இன்ஃபிளேஷன் கண்டபடி இருக்கு. இப்படி இருக்கும் போது நான் ஏன்டா உன் கூட இருக்கணும், நீ வந்து சொர்க்கத்தை தரேன்னு சொல்லி காட்டி கூட்டின்னு வந்து நரகத்துல தள்ளிட்ட அப்படின்றது அந்த ஊரோடைய அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளோட பேச்சு. அவன் தான் சொந்தக்காரன். இப்ப நம்ம அரசோ இல்ல ராணுவமோ பலுச்சிஸ்தான் அவங்களும் அங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்க. பிஓகே இப்ப நம்மளோட ஆக்கிரமிப்பு பண்ற அவங்களும் எதிராக இருக்கிறப்ப இதுல ஏதாவது நம்ம அரசாங்கம் வேலைகள் ஏதாவது செய்யப்படுதா? மீண்டும் நம்மளுடைய இணைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி மீண்டும் பாரதத்தோட இருங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளோ ஒரு ராணுவமோ ஏதாவது இறங்கியிருக்காங்க? பிஓகே பொறுத்த வரைக்கும் டைரக்டா அது என்னோட இடம்ன்றது டைரக்டா சொல்லியாச்சு. செப்டம்பர் மாசம் 2024
பாரத வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் டைரக்டா யூஎன்ல சொன்னாரு, பாகிஸ்தானோட எங்களோட பேசுறதுக்கு எந்த சீனுமே கிடையாது. பேசுறதுன்னா ஒன்னா நீ என்னைக்கு வெக்கேட் பண்றன்றதை மாத்திரம் சொல்லு, அந்த இடம் என்னோட இடம், இதை பத்தி பேசுறதுனா மாத்திரம் பேசு, மற்றபடி பேசுறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு சொல்லியாச்சு, யூஎன்லயே சொல்லியாச்சு. அதனால பாகிஸ்தான்ல பிஓகே என்னோட இடம். அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரி பிரஜைகள், நான் திரும்ப சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரி, அவன் என்ன மதத்தை வேணா சார்ந்துட்டு போட்டோம், அவன் திரும்ப வரான், அதுக்கப்புறம் மதம் மாறுறான், அதெல்லாம் வேற விஷயம். அங்க இருக்கிற காஷ்மீரி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம பொறுப்பு, ஏன்னா அது நம்மளோட இடம். சரியா? அது நான் எடுத்துக்கலாம். பலோச்சிஸ்தானுக்கு நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது தானா மண்ணவாரி போடுகிற மாதிரி பாகிஸ்தான் செய்யும் போது பலூச்சிஸ்தான் நம்ம எதுவும் பண்ணாம சைலண்டா இருந்தாலுமே போதும், அவங்க மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்க. இன்னொரு உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுவது இந்தியாவுடைய மாண்பு கிடையாது, நான் இப்படிதான் சொல்லுவேன். அது உள்ள என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பாகிஸ்தான் மாதிரி என்ன சொல்றது, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா கையில் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. உன் நாட்டுல இருக்கிற பிரஜையை நீ ஒழுங்கா சோறு போடுற பேர் வச்சியே ஸ்டேட்டுக்கு சோறு வச்சியடான்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸ்டேட்டா பிரிச்சுட்ட, கைபர் பக்டுன்வான்ற நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ்ன்ற ஆசாது காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஆசாது காஷ்மீர் பேரை மாத்தினியே, அங்க இருக்கிற மக்களுக்கு சோறு வச்சியா அப்படிதான் கேட்கணும். ஸோ அது வைக்கல. ஸோ டு பி ஃப்ராங்க், அவங்க ராணுவத்தை மாத்திரம் பார்த்துக் கொள்வார்கள். நான் மண்ணை தின்னாலும் தின்னுவேன், அணு ஆயுதம் செய்வேன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து கடனை வாங்கி கிரணை மலையில எடுத்து போய் அணு ஆயுதத்தை வச்சு அதை தூள் தூளாக்கி நம்ம. ஸோ இப்ப பதில் சொல்ல முடியாம இந்த ப்ரொஃபசர் போரான் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் இப்ப மாட்டின்னு இருக்கு அமெரிக்கா கிட்ட. ஸோ இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட நம்மளோட சீன் என்னன்னா, என்னைக்கு நீ வெக்கேட் பண்ணுவேன்றது தான். நான் திரும்ப ஜெய்சங்கர் சார் சொன்னதை தான் நான் திரும்பி சொல்றேன். நீ எப்ப வெக்கேட் பண்ணியோ வெக்கேட் பண்ணு, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற பாப்புலேஷன்ல காஷ்மீரி பாப்புலேஷன் மாத்திரம் வச்சுட்டு நீ கிளம்பி போ. உன் ராணுவத்தை அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி எடுத்துட்டு போயிடு. ஸோ மற்ற இடத்த பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஆனா முதல்ல நீ இதை பண்ண வேண்டியது, இதை பண்ணுன்றது மாத்திரம் தான் நம்மளுடைய வார்த்தை. இதை பாகிஸ்தான் கூடிய விரைவில் செய்வார்கள், இல்ல செய்ய வைக்கப்படுவார்கள் அப்படின்றது என்ன கருத்து. காலையில் எழுதான கேள்வியா, பொதுவாகவே இங்க என்ன நடக்கும் தமிழகத்துலன்னா, மோடி அரசு வந்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரானவங்க, அவங்க வந்து இஸ்ரேல் சப்போர்ட் இருக்கிற அரசு, பிஜேபியே இஸ்ரேல் சப்போர்ட் அப்படின்னு தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்துருப்போ பாலஸ்தீன அரசு வந்து சொல்லியிருக்காங்க, ஜெய்சங்கர் அவர்களுக்கு குறிப்பா நம்ம பாரதத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரி நீங்க வந்து ஹெல்ப் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசாங்கம், பாலஸ்தீன அரசாங்கமே கொடுத்துருக்கு. என்ன இதோட பின்னணி? பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரு துருவங்களை சார்ந்த நாடுகள் உயிரி விருது வழங்குவது அப்படின்றது வந்து எந்த ஒரு கொம்பனுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் உண்மையிலே பாரத பிரதமருக்கு கிடைச்சிருக்கு. ரஷ்யாவோட உயிரி விருது பாரத பிரதமர் வாங்கியிருக்காரு, அமெரிக்காவோட உயிரி விருது பாரத பிரதமர் வாங்கியிருக்காரு, ஈரானுடைய உயிரி விருது வாங்கியிருக்காரு, சவுதி அரேபியாவோட உயிரி விருது வாங்கியிருக்காரு. அதே தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய உயிரி விருது வாங்கியிருக்காரு, பாலஸ்தீன் நாட்டோடைய உயிரி விருது வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இரண்டு துருவங்கள், ரெண்டு பேரும் கான்ட்ராஸ்டிங் ஆப்போசிட்ஸ் அப்படின்வாங்கல்ல, இரண்டு பக்கத்துலையும் வாங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம், நீங்க ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்ததுன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும், பாலஸ்தீனுக்கு எதிராக இருக்கும். முதல்ல வடிகட்டின போய் முதல்ல பாலஸ்தீன்ல இன்னைக்கு சண்டை நடக்கிற காசாவில் ஒரு துணை தூதரகம் அப்படின்னு ஆரம்பிச்சது யார் தெரியுமா? நீங்க எல்லாம் இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படின்னு வந்தா பிரச்சனை ஆயிடும்னு சொன்ன லால் கிருஷ்ண அத்வானிஜி இருக்கார்ல, அவர் தான் முதல்ல ஆக்ஷன் எடுத்து இன்னி இருக்கிற காசால துணை தூதரகத்தை கொண்டு வந்தது. அப்போது இருந்தது பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ 0 கூட்டணி. பாரதிய ஜனதால 2014 என்டிஏ 1 நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்ற 98, 99 காலத்துல இருந்த என்டிஏ காலத்துல முதல்ல தூதரகம். அதே மாதிரி பாரதத்திலிருந்து பாலஸ்தீனம் சென்ற, இஸ்ரேல் சென்ற முதல் துணை பிரதமர் அப்படின்ற பெருமையும் லால் கிருஷ்ண அத்வானிஜி அவர்களையே சாரும். அவர் தான் முதல்ல போனது, போயிட்டு வந்தார். அதுக்கப்புறமா வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக நடத்தப்பட்ட முதல் டெலிகேஷன் எப்ப போச்சுன்னா பிஜேபி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தான் போச்சு. யூபிஏ சார்பாக போனது. நான் என்ன கேட்கிறேன், 1949 இருந்து பிரச்சனை நடக்குது. 99 வரைக்கும் காங்கிரஸ் எவ்வளவு தடவை அறுதி பெரும்பான்மை வச்சுது, லோக்சபா ராஜ்யசபா என்ன சொல்றது, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு எமர்ஜென்சியே கொண்டு வந்து நிலைநிறுத்தினீங்களே, பிரியாம்பலே மாத்துற அளவுக்கு உங்களுக்கு தில்லு இருந்ததுல, நீங்க பாலஸ்தீன் ஏதாவது செஞ்சிருந்தீங்க நாங்க படிச்சு தெரிஞ்சிருப்போம்ல, ஏன் இது வரைக்கும் செய்யல? சோ உங்களுக்கு வந்து நான் காங்கிரஸ் ப்ரோ பிஜேபி ஹெட்டட் கவர்மெண்ட் தான் பாலஸ்தீனுக்கு முதல்ல செஞ்சிருக்கு. இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கீங்களே, பாலஸ்தீனுக்கு உதவி செய்தது
பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு இது வந்து அப்போ பண்ணாங்க. இப்ப பாரதத்துடைய முதல் ஒரே பிரதமர், இஸ்ரேல் சென்ற பிரதமர், பாலஸ்தீன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். 2 பக்கம் போனார். ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமும் அமெரிக்கா வேணா வைக்கும், பாரதம் வைக்காது. ரஷ்யா போனார், புட்டின் அவர்கள் கட்டி அரவணைத்தார். ஜெலன்ஸ்கி அப்படியே உலகமே முடிஞ்சு போற மாதிரி அசிங்கமா பேசினார். 1 மாசம் கழிச்சு உக்ரைனும் சென்றார். அதே மாதிரி ஜெலன்ஸ்கியும் அதே மாதிரி வரவேற்றார். அதே மாதிரி நடந்தது. அப்ப ஜெலன்ஸ்கி பேசின பேச்செல்லாம் எங்க போச்சு? மூஞ்ச முதுகுல தான் வச்சுக்கணும். தெரிஞ்சு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அதனால நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க, இந்த கவர்மெண்ட் இதை செஞ்சிருக்கேன். இன்னொன்னு, இன்னைக்கு பாலஸ்தீன்ல எய்டு எந்த நாடு கொடுத்தாலும் அது இஸ்ரேல் வழியா தான் போகணும். அது என்க்ளேவ்னு பேர். ஜியோ பொலிட்டிக்ஸ்ல சொன்னீங்கன்னா அது என்க்ளேவ். ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு அப்படின்னா இந்த நாட்டுக்குள்ள வழியா தான் இந்த நாட்டுக்கு எய்டு உணவுப் பொருளான்னு போகணும். அது இந்தியா கொடுத்ததுன்னா இஸ்ரேல் கொடுக்கும். ஏன்னா அந்த நம்பிக்கை, உணவுப் பொருட்கள் மாத்திரம் தான் நம்ம கொடுப்போம், வேற எதுவும் கொடுக்க மாட்டோம், அந்த மக்களுக்கு தேவையானது மாத்திரம் தான் கொடுப்போம், ஹமாஸ்க்கு தேவையானது கொடுக்க மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை இஸ்ரேலுக்கு இந்தியா மீது இருக்கிறது. அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் 50 லட்சம் பேர் இருக்கான். அப்ப அவன் சோறு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்படுவானா? அவங்க கூட ஒருத்தர் பேசணும்ல. இது யார் பேச முடியும்? அமெரிக்கா மாதிரி ஒரு பக்கம் குழந்தையும் கிள்ளிட்டு இன்னொரு பக்கம் தொட்டில் ஆட்டிட்டு இந்தியா செய்யாது. அதனால பாலஸ்தீனுக்கு இன்னி வரைக்கும் எய்டு இஸ்ரேல் வழியா தான் போகணும். இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் வழியாக தான் பாலஸ்தீனுக்கு இன்றும் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு இங்க இருக்கிறவர்கள் நன்றி கெட்ட மாதிரி அவன் இல்லை. உண்மையில சொல்ல போனா அவன் உண்மையில நன்றியோட இருக்கான். பாலஸ்தீனுக்கு வரலாறு இருக்கு. ஒரு காலத்துல ஜோர்டன் மீது அவங்க பாலஸ்தீன் மக்களுக்கு உதவ போய் ஜோர்டனுக்கு பெரிய பிரச்சனை வந்தது. ஆனா இந்தியா வந்து சரி ஒழிஞ்சு போ, தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், இன்னைக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐநா பொது சபையில பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இந்தியா வாக்களித்தது, முழு ஸ்டேட்ஹுட்டுக்கு. இஸ்ரேல் நண்பன் தான் சொல்றாங்க. நெசட்ல எல்லா இஸ்ரேல் பார்லிமெண்டாரியஸையும் வச்சுக்கிட்டு இவர் சொல்றாரு, பெஞ்சமின் நெட்டான்யாஹூ என்னுடைய நண்பர், இஸ்ரேலுடைய நண்பர் அப்படின்னு சொல்றாரு. அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு சொல்றாரு. சரி, இப்ப பாலஸ்தீனுக்கு ஃபுல் ஸ்டேட்ஹுட் வந்து வரணும்னு சொன்ன எந்த நாட்டையாவது இஸ்ரேல் எதிர்க்காம இருக்கான்னு பாருங்க. ஆனா இந்தியாவுக்கு எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. So that shows இந்த பக்கமும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இஸ்ரேல் பக்கமும் நம்பிக்கை வைத்து. பாலஸ்தீனுக்கு ஆதரவாக வாக்களிச்சதுனால இஸ்ரேல் ஒண்ணு நீ ஒண்ணு வாடா போடா அவனோட சர்வேவில இருக்கிறது இல்ல. இருந்தாலும் இந்தியா அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். பாலஸ்தீன் இஸ்ரேல் போட்டு போலக்காட்டு காட்டுறான், இருந்தாலும் உணவு கொடுக்குறான். சரி, இந்தியா நண்பன்னு இஸ்ரேல் சொல்றான், ஆனா இந்தியா வேணான்னு பாலஸ்தீன் சொல்லல. இதை வந்து நான் எப்படி சொல்ற, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு ராஜதந்திரமான ஒரு வெற்றியை தான் இந்தியா அந்த இடத்தில் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாலஸ்தீனுக்கு காங்கிரஸோ வேற எந்த ஒரு கவர்மெண்ட்டோ செஞ்சதை விட, செஞ்சிருந்தா பேசியிருப்போம், செய்யல பேசல. அதனால அதை விட அதிகமாக நாம் செய்திருக்கிறோம். ஓகேவா? அதனால பாரதிய ஜனதா கட்சியை பத்தி நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. லெட் அஸ் ஸ்பீக் ஃபேக்ட்ஸ். அதனால யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல அங்கம் வகிப்பதற்காக, தலைமை வகிப்பதற்காக பாலஸ்தீன் நம்மளுக்கு ஓட்டு போடுறாங்க. உங்க துருக்கி பாகிஸ்தான் ஆப்போசிட்டா நிக்கிறான். புரியுதா? சோ இவ்வளவுதான். நீ யாருக்கு நன்றியா இருக்கணும்? நீ எந்த மதமான இரு, விஸ்வரூபம் படத்துல கமல் சொல்ற மாதிரி தான். நீ எந்த மதமான இருந்துக்கோ, நாட்டுக்கு ஒழுங்கா நன்றியோட இரு. பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுறான்னா பேச மாட்டேன், துருக்கிக்கு எதிராக பேசுறான்னா பேச மாட்டேன். பாலஸ்தீன் யார் சப்போர்ட் பண்றா, யார் எதிர்க்கிறா, பாலஸ்தீன் மக்களுக்கு யார் ஆதரவா இருக்கா, அங்க இருக்கிற சோறு இல்லாம குழந்தை அழுகுதுன்னா யார் சோறு போடுறா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர், அந்த ஆளு ஆர்மியில இருக்கும் போது, அந்த ஆள் பேரு ஜியாவுல்லக், பிரிகேடியரா இருந்த போது, அந்த பிறகு ஜெனரல் பிரசிடென்டே காலி பண்ணிட்டு அவன் அதிபர் ஆயிட்டான். அந்த ஆளு பிரிகேடியரா இருக்கும் போது ஜோர்டன்ல போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க பாலஸ்தீன்ஸ், கொன்னா எவ்வளவு பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 70,000 பேர் 3 நாளா கொண்டு இருக்கான் அந்த ஆளு. உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா பாகிஸ்தான்கார பண்றான், ஏன்னா அவன் முஸ்லீம். சோ இந்த பிரச்சனை தான். அதாவது இஸ்ரேல் வந்து 3 வருஷமா ஹமாஸ காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணி கிராஸ் ஃபயர்ல செத்து போன ஆளுங்களோட எண்ணிக்கை 65,000. ஆனா பிரிகேடியர் ஜியாவுல்லக் பிற்காலத்துல பாகிஸ்தான் அதிபர் ஆகிற ஆளு 3 நாள் 4 நாள்ல 70,000 பேர் கொண்டு இருக்கான். He was called as a butcher of Palestine. அவனை பத்தி உங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லைல்ல. சோ ஏன்னா அவனும் முஸ்லீம், செத்தவனும் முஸ்லீம். அதனால இது பூசி மெழுகி ஏன் சிரிச்சினே நிப்பீங்க. சோ நீ கேள்வி கேட்கணும்னா பாகிஸ்தான்காரனை பார்த்து கேள்வி. ஏன்னா அப்பாவி பொதுமக்கள் பாலஸ்தீன்ல இருக்கிறவன 70,000 பேரை உனக்குதான் வந்தது, நீ ஏன்டா போய் கொன்ன கேளு. உனக்கு உண்மையிலே திராணி இருந்தா, முதுகு தண்டுல ஏதாவது இருந்ததுன்னா, ஸ்பைன்னு
அங்க கேள்வி கேளு. துருக்கி வாயை மூடிட்டு இருந்ததுல அவனும் முஸ்லீம் இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் ஆதரவையான இஸ்லாமிய நாடு. அன்னி ஓட்டோமான் டர்க்கு முஸ்தபா கேமல் டர்க்கு கேட்டார்னா அசிங்கமா திட்டுவார். முஸ்தபா கேமல் வந்து துருக்கியோடைய நவீன ஃபைண்டிங் பார்ட்னர். ப்ராப்ளம் என்னன்னா அவருடைய துருக்கி ஐடியா வேற, இப்ப இருக்கிற துருக்கியோட ஐடியாவே வேற. கிலாஃபத் மூவ்மெண்ட்ல இருக்கிறானுங்க இன்னும். அதான் பிரச்சனை. அதெல்லாம் வரப்போறது இல்லை. இருந்தாலும் பாகிஸ்தான் ஆதரவு, இங்க இருந்தாலும் பாகிஸ்தான் ஆதரவு, கிலாஃபத் ஆதரவு. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி பாலஸ்தீன் மக்களை இல்ல, இஸ்ரேலை இல்ல, பாகிஸ்தானையும் துருக்கியும் நீங்க கேட்க வேண்டும். அப்படிதான் இருக்கு.